ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இன்றைக்கி என் பெஸ்ட்டுக்கு உடம்பு சரியாக போயிடுச்சிங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் ரிப்போர்ட்டிங் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே நான் ரிப்போர்ட்டு நான் தான் வச்சுருந்தேன், ஈசி ரிப்போர்ட்டை. அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஏன் கேட்குறீங்க, அவன் அப்பா வேறு வந்து பெரிய பிரச்சனை ஆகி இப்போ இதிலே 2 பார்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட் இந்த வீடியோ பாருங்கள், 2வது பார்ட் வந்து நான் அவளை போய் பார்க்க போகிறப்போ ஒரு வீடியோ போடுவேன் நாளைக்கு. எனக்கு கஷ்டமாகிடுச்சிங்க. அவள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டல் போடின்ட்டு. அவள் என்னன்னா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் போய் போண்டா, ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எக்ஸாம் வேறு நடந்துகிட்டு இருக்கா, போய் பார்க்கணுன்ட்டு போயிட்டா. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அப்பா என்னையும் திட்டி அவளை திட்டி. ஓகே, இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. ஐயோ, ரிப்போர்ட்டு நான் எங்கே தான் வச்சு தொலைஞ்சேனே தெரிலங்க. நானும் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன், ரிப்போர்ட்டை எங்கே வச்சேனே தெரில. நோட்டு பேக்லையும் வைக்கல. எங்கே அவள் வேற கிளம்பி போயிட்டுருக்கா வேறு ஹாஸ்பிட்டல். வெறும் வாட்சாக கிடக்கு, நம்ம விஐபி வீட்டு பிள்ளை மாரி. இதை வேற காட்டுறேன் நான் வீடியோவில். திட்ட போகிற நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். மேலே எவ்வளோ வச்சானோ சர்டிஃபிகேட்டு. ஒருவேளை அந்த ரூமில் இருக்கா? ஐயோ, அம்மா பீரோவில் வச்சுருப்போனோ. இது என்னது, ப்ளூ கலரில் இருக்கும். நானும் பல இடத்துல தேடி பார்த்துட்டேன். அன்னைக்கு வந்துட்டு ஒருவேளை பெஸ்ட்டு வீட்டில் தான் இருக்கா, என்ன எவ்வளோன்னு தெரில. ஷோ, தலையை சுற்றுதுங்க எனக்கு. நானும் எல்லா இடத்துலையும் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேங்க. கடுப்பா இவள்கிட்டே கேட்போம், அவள்கிட்ட இருக்கானு. என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறா. ஹலோ, ரிப்போர்ட்டு காணுண்டி, உங்கள் வீட்டில் இருக்காடி? இப்போ நீ எங்கே இருக்க? காணுண்டி, நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன்டி. ஒரு வாட்டி நல்லா வீட்டில் பார்க்க சொல்றியா அவங்க அம்மாவை? நான் எங்கே வந்தாலும் தேடி பார்த்துட்டேன். சரி இரு, நான் கூப்பிட்றேன். நீ பார்த்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி, நான் தேடி எடுத்துகிட்டு வரேன். இரு, சரிடி, இருடி, வைக்கிறேன்டி, வைடி. ஐயோ, இவ வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கானாங்க. தலையை சுற்றுது. எங்கே வச்சிருப்பேன் யோசிட்டு அரைந்தே. நான் ஒரு மென்டலுங்க. என் ரூம் எப்படி அலங்கோலமாக கிடக்குன்ட்டு எங்கே தான் வச்சு தொலைஞ்சிருப்பேன். அவளுக்கு வேறு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலிங்க அவளுக்கு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல், ஆமாம், அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் மார்னிங்கே போனால் அப்படியே ஸ்கூல் போயிட்டா. ரிப்போர்ட் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன், பேக்கில் வச்சுருந்தேன். எங்கே வச்சேன்? ஐயோ, ஈசிஜி போட்டு இதில் தாங்க இருக்குது. அதை பார்த்தா தான் டாக்டர் பார்ப்பாங்க. கடுப்பாகுது. எங்கே வச்சேன்? எவ்வளோ ட்ராவல் வச்சுருப்பனோ. இங்கே இல்லையே. வெறும் பேங்கு புக்காக தான் கிடக்கு. எப்படி கிடக்க போடுங்க எங்கள் வீடு அடங்கோலமாக. ஆமாம், நான் வைக்கிற இடம்லாம் மேலே தான் வைப்பேன். பார்த்தீங்களா? கிடச்சிட்டு ராஜ மருத்துவமனை கிடச்சிட்டு. ரிப்போர்ட்டு எடுத்தாச்சு. ஈசிஜி ரிப்போர்ட் எதுன்னு தெரியலையே. அந்த ஸ்கேன் சீட்டு எவ்வளோ பேப்பர் பாருங்க. ஏன்னா உடம்பு எப்படி எனக்கு தெரியலை. இதை அப்படியே எடுத்துகிட்டு போவோம். இந்த இருக்குது பாருங்க, இதான் இசிஜி போட்டு. இதை டாக்டர் எடுத்துகிட்டு சொல்லுவார் கண்டிப்பாக.
அவள்கிட்ட சொல்லுவோம். உண்மையாக பெஸ்ட்டு வியாதிங்க, அவளுக்கு உடம்பு ஃபுல்லாக வியாதி. சின்ன பிள்ளை மாரி பண்ணுவாங்க பெஸ்டி. ஆனால் உடம்ப ஒரு வச்சுக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் ஸ்கூலு பிள்ளைங்கன்ட்டு ஓடிடுவோம். ஹலோ, எடுத்துட்டேன், ரிப்போர்ட் கிடச்சிட்டு. இந்த உன் தம்பியை தான் வர சொல்லியிருக்கான், அவனை இன்னும் காணும். சரி, இந்த கிளம்பிடுவண்டி வந்துடுவண்டி. சரி, நீ எங்கே இருக்க இப்போ? ஆட்டோலையா? ஆட்டோவை பிடிச்சிட்டியாண்ணா? ஆட்டோ பிடிச்சிட்டியா? சரி சரி. ஹலோ, நீ தனியாக போகிற? அம்மா அப்பாலாம்? சரி, ஏன்டி போட்டுட்டு உன் உடம்பு காலையிலே ஹாஸ்பிட்டல் போனாடி? காலையில நான் உனக்கு போக சொன்னேன்டி நேற்று. சரி, ஏதோ பண்ணு. சரி சரி, நான் கத்தலை நான் வரேன். வை போயிட்டு நாங்கள் போயிட்டு எனக்கு கால் பண்ணு. வரேன்டி, வைடி. காலையிலே ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல, நம்பரை போட்டுட்டு இப்போ கொண்டு வா அப்போ கொண்டு வான்ட்டு. ஓகே, இவனுக்கு இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலங்க. சரணு பைய, இந்த சரணு பையிலும் பாருங்களேன். ஐயோ, என் பெஸ்டி வேற கடுப்பில் நிற்பாங்க. ரிப்போர்ட்டை வேற எடுத்து வச்சிருக்கேன். இவன் ஏன் இப்படி பண்ணுறானே தெரிய மாட்டேதுங்க சரணு பைய. எவ்வளோ நாள் தான் நிற்கிறது. இவ வேற இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல பெஸ்டி. ஹலோ, டேய் எங்கடா இருக்க? கிளம்ப போறேன். டேய் என்னடா இப்பதான் கிளம்ப போறேங்கிற? டேய் வாடா சீக்கிரம். போயிட்டு இப்பதானே வந்தேன். அடே, அக்காவுக்கு உடம்பு சரியில்லையாண்டா. ரிப்போர்ட் என் கையில இருக்கடா, போய் கொடுக்கணும்டா. உடம்பு இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன், அவளுக்கு உடம்பு சரியில்லடா. நீ வெளில கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டு நான் பொறுமையா கிளம்புனா. டேய் சீக்கிரம் வாடா, போய் கொடுக்கணும்டா, வாடா. ஐயோ, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளம்பிட்டேன். 5 நிமிஷம் வந்துடுறேன். வா முன்னாடியே சொல்ல மாட்டியாண்ணா? நீங்க வெளில போறேன்னு நினைச்சேண்ணா. வைனா வரேண்ணா. ஷோ கடவுளை, ஏன் தான் இப்படி இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் அக்கா உடம்பு சரியில்லைன்னு. கடுப்பாதுங்க, என்ன திட்ட போகிறான்னு தெரியலங்க. ஏற்கனவே மணி ஆயிட்டுங்க. என்னாலும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பா. சும்மா உடம்பு சரியாமல் போகுதுங்க என் பெஸ்டிக்கு. நினச்சாலே கடுப்பாகுது. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. எவ்வளோ நாளிடா? 5 நிமிஷம் அது உனக்கு? கடுப்பா ஆகுதுடா எனக்கு. ரிப்போர்ட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போவா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலியா. அங்கே காலையிலேருந்து நான் போகணும்டா அவளை. இப்போ ரிப்போர்ட் எங்கள் வீட்டில் இருந்தால தான், ரிப்போர்ட் இருக்கிறனால தான் போயிட்டு வண்டி ஓரமாக போடு, ரிப்போர்ட் எடுத்துடுறோம். டென்ஷனாக ஆகுதுடா சத்தியமா. நீ முன்னாடியே சொல்ல மாட்டேன். நான் அதுவும் வேலை இருக்குன்னு நினச்சிட்டு கூப்பிட்டு நினச்சேண்ணா. கடவுளே, என்ன ஹெல்மெட்லாம் புதுசாக இருக்கு. மாப்பிள்ள நிற்கிறான் பாரு. ஐயோ, எப்படி சீக்கிரம் வைனா. உங்கள் அக்கா கொல்ல போகிறா, நேரம் போயிருப்பா. போ, இது என்ன எல்சிஜின்னு போட்டிருக்கு? அது என்னமோ ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வாடா மாற கட்ட. ஐயோ, லேட்டாகுதுடா. விடு சாய் விடு, பத்திரமா வச்சுக்க. இரு, அதோட ஃபைலு அதான்டா மெயின். இசிஜி தெரிலடா. இதானே இசிஜி போட்டு இந்த வளையமே போயிட்டு இருக்குங்க. வளையம் இந்த இருக்கு. இதே தான் இதை டாக்டர் பார்ப்போம். அதான் கிளம்பு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. ஹலோ சொல்டி. இந்த இப்போதான் உன் தம்பி வந்தா, அந்த கிளம்பிட்டேன். இந்த கிளம்பிட்டேன்டி. இப்போ எங்கே இருக்கீங்க? ஐயோ, இப்போ எங்கே உங்கள் அப்பா உன்னோட தான் இருக்காரா? சரி, உங்கள் அப்பாட்ட பேசல, எம்டன் வந்துட்டாரா? சரி வந்துட்டேன். வை இந்த கிளம்பிட்டேன். இல்லை ப்ரோ, ஐயோ அவங்க அப்பா வர திட்டுறாராண்டா. அவது நேத்தியே அவங்க அப்பா கிளம்ப சொல்லியிருப்பார் போல இருக்கு.
இதுதான் வலிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ ஆமாண்டா அதே தாண்டா நானும் அவள்கிட்ட சொல்லிட்டேன்டா பல தடவை சொல்லிட்டேன்டா. அவங்க ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் முக்கியம் இல்லாடி உடம்பு முக்கியம்னு பல வாட்டி சொல்லிட்டேன். ஐயோ ஒன்னாடி வேற போயிட்டு பண்ணணும். ரிப்போர்ட்டை மிஸ் பண்ணிடாத பார்த்து பத்திரமா வச்சுக்க. ஐயோ பெட்ரோல் மண்ணால் போட்டுக்கலாமா?